அண்மைச் செய்தி. பள்ளிப்பாளையம் பாலத்தின் தரம் குறித்து அவதூறு ஏற்படுத்தும் வகையில் சில சமூக விரோதிகளால் தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன என நெடுஞ்சாலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலே புதிதாக ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3.4 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த பாலம் திறக்கப்பட்ட இன்றைய நாளிலேயே விரிசல் விழுந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் 320 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த பாலம் கட்டப்பட்ட நிலையில் திறக்கப்பட்ட நாளிலேயே விரிசல் ஏற்பட்டிருப்பதன் மூலம் அந்த பால கட்டுமானத்தில் ஊழல் நடந்திருப்பது உறுதியாகின்றது என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அந்த குறிப்பிட்ட பாலமானது நல்ல முறையில் தான் கட்டப்பட்டிருக்கின்றது என்று விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உரிய தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட பாலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அந்த பாலத்தினுடைய சர்வதேச தரத்திலான மேற்பார்வை குழுவினர் அடங்கிய 2 நிறுவனங்களின் மூலமாக அந்த பால கட்டுமானம் மேற்பார்வையிடப்பட்டு தரக்கட்டுப்பாட்டு சோதனைகளும் நடத்தப்பட்டன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையிலும் இந்திய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தரக்கட்டுப்பாட்டு சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட பணிகள் செயலாக்கம் செய்யப்பட்டன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் ஒப்பந்ததாரரால் 7 வருடங்களுக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பாலத்தில் விரிசல் விழுந்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல் தவறானது. அந்த பாலம் அந்த 7.75 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தி தரம் உயர்த்தப்பட்ட ஒரு பாலம் எனவும் 3.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2 வழித்தடங்களை கொண்ட உயர்மட்ட பாலமாக புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திருச்செங்கோடு முதல் பள்ளிப்பாளையம் வரையிலான சாலையில் பெருகி வரக்கூடிய கனரக போக்குவரத்தினை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாலை திட்டத்தில் ஊழல் நடந்ததாகவோ அல்லது கட்டுமான பணி தரமற்ற முறையில் நடந்ததாகவோ சொல்லப்படக்கூடிய செய்தி முற்றிலும் தவறானது. அது ஒரு அவதூறான தகவல். அனைத்து நிலைகளிலும் உரிய பரிசோதனை செய்யப்பட்டு ஒவ்வொரு முறையும் அதற்கான தரச்சான்று கிடைத்த பிறகு பாலத்திற்கான அடுத்த கட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்றது என்றும் இந்த அறிக்கையிலே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விளக்கம் அளித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.